கிச்சன் வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல். நம்ம வீட்ல வந்து அறுசுவை உணவுகள்லாம் இங்க தான் தயாரிக்கப்படுகிறது. எல்லாம் இது கேட்கக்கூடாது. பட் இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க சமைப்பீங்களா? சமைப்பேன். என்ன? எல்லாமே சமைக்க மாட்டேன். ஓகே. ஒரு குறிப்பிட்ட டிஷ் மட்டும் சமைப்பேன். ஆனா சமைச்சேன்னா செம்மையா செம்மையா இருக்கும். அந்த மாரி. ஓகே. இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுட் ரிவ்யூ நடக்க போகுது இங்க. சஹனாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அ என்னென்ன ஃபுட்லாம் சமைப்பீங்க நீங்க? நான்வெஜ் நல்லா சமைப்பேன். அவ்வளவுதான் ஜாலி தான். சிக்கன் ஆர்டர் பண்ணுங்க. வந்து பிரியாணிலாம் வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இந்த ஸ்பாட் என்ன? கிச்சன் அங்க இருக்கு. இந்த ஸ்பாட் என்னன்றது? இது அவுட் சைட் கிச்சன் மாதிரி ஓகே. இங்க செட் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம வேணா இங்கேயும் குக் பண்ணிக்கலாம். ஓ. இங்கேயும் வாஷ் பண்ணிக்கலாம். ஓ. எல்லாமே இருக்கு. இங்கேயும் சிங்க் எல்லாமே இருக்கு. இங்க வந்து ஒரு கொய்யா மரம் இருக்கு. ஓ. முருங்கை மரம் இருக்கு. அப்படியே பறிச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க வளர்த்ததா? இல்ல முன்னாடியே? முன்னாடியே இருந்ததுதான். ஆனா நான் ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. எனக்கே நான் இது ஆச்சரியமா இருந்தது. நிறைய கொய்யாப்பழம்லாம் வந்துச்சு இதுல அதுக்குள்ள. நான் வந்ததுக்கு வீட்டுக்கு சில அப்புறம். விஷயங்கள்லாம் வேணும்னா அப்படியே பின்னாடி வந்தா போதும். ஆமா, அங்க இருந்தே நம்ம ஆமா. எடுத்துக்கலாம். ஷானா, இப்போ நீங்க சொன்னீங்க நல்லா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். பிரியாணி, சிக்கன் எல்லாம் அப்படின்னு. இப்போ நல்லா சமைக்கிறத தெரிஞ்சாலே போதும். நம்ம ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறைய கூப்பிடுவாங்க. ஆமா. நீங்க ஆல்ரெடி ஃபேமஸ். ரியாலிட்டி ஷோஸ் ஆஃபர்லாம் அப்படி வந்துச்சா? இல்ல எனக்கு வரல பெருசா. ஓகே. மேபி இந்த நான் ஆமா. நான் வந்து சரி வரும் அப்படின்னு ஆர்வமா தான் வெயிட் பண்ணேன். ஆனா எதுவும் பெருசா வரல ரியாலிட்டி ஷோஸ். குக் வித் கோமாளில ஓகே. அட்லீஸ்ட் கோமாளியாவது கூப்பிடுவாங்களான்னு பார்த்தேன். இல்ல அட்லீஸ்ட் குக்காவது கூப்பிடலாம். 2த்துல எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2மே வரல. மேபி எனக்கு கோமாளித்தனமும் வராது, இல்ல குக்கும் வராது அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்படிலாம் கிடையாது.